ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். குலதெய்வ கோயிலுக்கு கெடா விருந்து ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கான விழா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குலதெய்வ கோயிலுக்கு கெடா வெட்டுறதுக்கு ஆடு, கோழி, சமைக்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ, மேட் இதெல்லாம் எடுத்துகிட்டு பேக் பண்ணிட்டு நீட்டாக வந்துட்டு ரெடி ஆயாச்சு. ட்ராவல் வைப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வருஷம் நாங்கள் இதே ட்ராவல்ஸ் தான் எடுப்போம். ஏன்னா வந்துட்டு டிரைவரை நான் வந்து ரொம்ப வருஷமாக எங்களுக்கு நல்லா பழக்கம். அங்கே போய் சமைக்கிறதுக்கு வாட்டர் கேன் இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ட்ராவல் வைப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ட்ராவல் முடித்து இடையில வந்துட்டு கொஞ்சம் டீ பிரேக் எடுத்தோம். ஒரு பேக்கரியில் போயிட்டு எல்லாமே டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு திருப்பியும் வந்துட்டு அப்படியே ட்ராவல் வைப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் இப்போ ரீச் ஆன டெம்பிள் பார்த்திங்கன்னா பண்ணாரி அம்மன் கோவில். பண்ணாரி அம்மன் கோவிலுக்கு ஒரு 6 o'clock போல் அங்கே ரீச் ஆனோம். எப்போவுமே நம்ம நைட்டு வந்து கொஞ்சம் இயர்லியாகவே கிளம்பிடுவோம். 8 o'clock போலவே கிளம்பிடுவோம். இன்றைக்கி வந்துட்டு வீட்டில் பஸ் எடுக்கிறதுக்கே 3 o'clock போல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பண்ணாரி வரத்துக்கும் டைம் ஆகிடுச்சு. அங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டு அடுத்தது அப்படியே நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு சத்தியமங்கலத்துலேருந்து உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகணும். ஆதி கருவன்றாயர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு கெஜக்கட்டியில் இருக்குது. அங்கே தான் நம்ம குலதெய்வ கோயில். இங்கே பண்ணாரி நல்லா சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக சாமி கும்பிட்டு மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு வீட்லேயே சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். லெமன் சாதம். ஸோ லெமன் சாதத்தை வந்து அங்கே ஃபேமிலியோட ரிலேட்டிவ்ஸோடு எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு திருப்பி அங்கேருந்து கருவன்றாயர் கோயிலுக்கு கிளம்பணும். சத்தியமங்கலம் உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே திருப்பி ட்ராவல் வைப் ஸ்டார்ட் ஆகி அங்கே கிளம்பிட்டோம். சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட் கிட்ட வண்டி லைனில் போட்டாச்சு. லைனில் போட்டுட்டு அங்கே வந்து பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் இருந்தது. சிவன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வண்டி வந்து ஒரு நாளுக்கு 100 வண்டிஸ் தான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வண்டியை லைனில் போட்டாச்சு. போட்டுட்டு சிவன் கோயிலே வந்துட்டு மதியமே ரீச் ஆகிட்டோம். சிவன் கோயிலுக்கு மதியம் ரீச் ஆகிட்டு நைட் ஸ்டேவும் அப்படியே இருந்தது. கோவில் ரொம்ப நீட்டாக வந்துட்டு அழகாக வந்து வச்சுருந்தாங்க. இதுலேயே வந்துட்டு பக்கத்துலேயே மண்டபம் இருக்குது. கோவில் சார்ந்த மாதிரியே ஒரு மண்டபம் இருந்தது. நைட் ஸ்டேலாம் கோவில்லே முடிச்சுட்டு மார்னிங் அங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் அந்த கோவிலே இருந்தது. எல்லாமே மார்னிங் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வண்டியை லைனுக்கு போட வந்தாச்சு. 100 வண்டிஸ் தான் இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வண்டி வந்துட்டு 110 இருக்குது. சரின்னு சொல்லிட்டு லைனில் நின்னோம். கோயிலுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனில் நின்று நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து லைனில் நின்னாங்க. அங்கெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு லைனில் நின்றுட்டு கடைசி வரைக்குமே வெயிட் பண்ணி பார்த்தோம். 100 வண்டிஸ் தான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஏன்னா கோர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உள்ளே வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு. ஸோ அதனால் கவர்மெண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க உள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கு. ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு ட்ராவல்ஸ் அங்கேயே போட்டுட்டு திருப்பி நாங்கள் அங்கேருந்து பண்ணாரிக்கு வந்துட்டோம். பண்ணாரியில் வந்து கெடா வெட்டி சமைச்சு சாப்பிட்டுட்டு எல்லா திங்ஸும் வந்துட்டு ஃபேமிலியாக ஆளுக்கு ஒரு இது மாதிரி ஆனியன் கட் பண்ணுறது, டொமேட்டோ கட் பண்ணுறது ப்ளஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கெடா வெட்டி கோயிலுக்கு வந்து சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்கேயே வந்துட்டு எல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அகெயின் வந்து சாப்பிட்டுட்டு கொடிவேரி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பாய். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து பண்ணாரியில் டைகர் அவேர்னஸ் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. அது புலியை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ அதெல்லாம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அங்கே ஸ்விங்ஸு, அதுக்கப்புறம் சீசா இது மாதிரி குழந்தைங்க பிளேயிங் திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஊஞ்சல் ஆடிட்டு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணி விளையாண்டுட்டு எலிஃபெண்ட்லேயே வந்துட்டு சர்க்கிள் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ கூட்டிகிட்டு போன எங்கள் ரிலேட்டிவ்ஸ் குழந்தைங்களாம் வந்துட்டு ஹாப்பியாக விளையாண்டாங்க. ஸோ நானும் வந்துட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு எங்கள் அத்தை, பாட்டி எல்லாருமே வந்துட்டு ஊஞ்சலை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எல்லாருமே விளையாண்டுட்டு இருந்தாங்க. சம்டைம்ஸ் குழந்தைங்களோட சேர்ந்தா நம்மளும் குழந்தைங்களா மாறிடுவோம் அப்படிங்கிறதுக்கு இதான். அங்கே புலியை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே வச்சுருந்தாங்க. புலி எப்படி வந்துட்டு பாயும், புலியோட டீட்டெயில்ஸ், புலியோட பார்ட்ஸ் இது மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொடிவேரிக்கு போனோம். அங்கே என்ன நடந்தது, எப்படியெல்லாம் ஃபன் பண்ணோங்கிற வீடியோவை அடுத்த டைம் பார்க்கலாம். மறக்காமல் நீங்கள் பண்ணாரி போனால் இதை விசிட் பண்ணி பாருங்கள்.